தேர்தல் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். முனிஷா, மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கூட்டுக்குழு அமைத்து தற்பொழுது அதிகாரப்பூர்வ தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவையினுடைய 27 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையினுடைய 12 உறுப்பினர்கள் சேர்த்து மொத்தமாக 39 உறுப்பினர்களை அமைத்து இந்த கூட்டுக்குழு JPC என அழைக்கப்படும் இந்த விரிவான விசாரணை நடத்துவதற்கான ஒரு ஆய்வுக்குழு என்பது தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீதான விரிவான ஆலோசனையை இந்த உறுப்பினர்கள் மேற்கொள்ள உள்ளது மிக முக்கியமாக பார்க்கவே தேர்தல் நடைமுறை எவ்வாறு இருக்கும், அதனுடைய செயல்பாடுகளால் பாதிப்பு ஏற்படுமா, அரசியல் சாசனத்திற்கும் இந்த மசோதா மீது ஏதேனும் எதிரான ஒரு கருத்துக்கள் என்பது இந்த மசோதாவில் உள்ளதா என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாக விரிவான விசாரணையை இந்த ஆய்வை இந்த ஒரு கூட்டுக்குழு என்பது உடனடியாக தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய முதல் அறிக்கையை அடுத்த அதாவது ஜனவரி மாதம் தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தினுடைய முதல் வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்த தீர்மானத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முனிஷா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.